எரிவாயு தட்டுப்பாட்டால் நாடு முழுவதும் உணவகங்கள், டீ கடைகள் இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்கா இஸ்ரேல் உடனான போரால் உலகின் 20% எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடிய நிலையில் அதன் பாதிப்பு இந்திய வீடுகள் மற்றும் உணவக சமையலறைகள் வரை எதிரொலித்துள்ளன. சென்னையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தொடர்ந்து இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள டீக்கடை உரிமையாளர்கள் தட்டுப்பாட்டை ஈடுகட்ட வடை, போண்டா உற்பத்தியை குறைக்க உள்ளதாக தெரிவித்தனர். 2000 ரூபாய் வித்த சிலிண்டர் 3000 ரூபாய் நாங்கள் கொடுத்து வாங்கி அப்படி வியாபாரம் பண்ணணுமான்னு தோணுது. ஏன்னா அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வாங்கி கொடுத்து வியாபாரம் கடையை மூடக்கூடாது, வியாபாரம் கெட்டு போகுமேன்னு அந்த நோக்கத்திலேயே நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ரேட்டு ஜாஸ்தியாக வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு 2500க்கு ஒரு சிலிண்டர் வாங்கியிருக்கேன். இப்போ நாளையிலேருந்து எப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ 2200 ஒருத்த சிலிண்டர் 4000 5000 எல்லாம் கேட்குது. இப்போ கேட்டால் சரி 5000 தர அதுவும் கிடையாது சொல்லுது. இப்போ நேற்று இருந்து எல்லா சிலிண்டரும் ஃபோன் பண்ணால் சிலிண்டர் ஸ்டாக் இல்லை. இப்போ எல்லாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு போனேன். அதேபோல் பிரதான உணவுப் பொருட்கள் மட்டுமே விற்பனை, இரவு 12 மணிக்கு மேல் உணவகங்கள் செயல்படாது என ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கமும் அதிரடி முடிவை எடுத்துள்ளது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை நாங்கள் சந்தித்ததே இல்லை. எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. இப்போ நாங்கள் சிலிண்டர் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு 4 நாளைக்கு முதல் 2 நாளைக்கு முதல் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. ஆல்ரெடி நாங்கள் டைமிங்ஸ் எல்லாம் கர்டைல் பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இது ரன் ஆகும் அப்படிங்கிறதே தெரியல. பிகாஸ் எங்களுக்கு அந்த சப்ளைஸ் இது எல்லாமே ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் சப்பாத்தி, தோசை வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்துவதாக தனியார் பிஜி மற்றும் மாத வாடகை அடிப்படையிலான தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தேநீர், காஃபி, சாம்பார், குருமாவை நிறுத்துவதாகவும் அதற்கு பதிலாக சட்னி மட்டுமே வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. எரிவாயு பிரச்சினை தீரும் வரை குறைவான எரிபொருள் தேவையை கொண்ட உணவுப் பொருட்கள் மட்டுமே வழங்கப்படும் எனவும், வாரத்திற்கு 3 முறை முட்டை, அடிக்கடி கலவை சாதங்கள் வழங்கப்படும் என்றும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதேபோல் எரிவாயு தட்டுப்பாட்டால் வாடிக்கையாளர்களுடன் பாதி வழியிலேயே நிற்கும் அவலத்திற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். நான் வீட்டில் இப்போ வாழ்வாதாரம் போகல, இப்போ நாங்கள் டிஃபன் சாப்பிடணும், சாப்பாடு சாப்பிடணும், என்ன பண்ணுறது? புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ எத்தனை வந்து 550 ரூபா இப்போ கேஸ் எப்போ மூடுவாங்கன்னே தெரியாதுன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? இதுதான் எங்கள் வாழ்வாதாரமே. நாங்கள் என்ன பண்ணுறது? அதான் நாங்கள் நம்பி இருக்குது. இதுதான் தட்டுப்பாடு ஆகிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. சின்ன சின்ன வழியிலலாம் நம்ம வண்டி போறதுனால நம்மளும் கெட்ட பேர் ஆகுது. இது தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சா நல்ல உதவியா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் போடுவோம், நாளைக்கு ஒரு நாள் ஓட்டுவோம், மறுநாள் கேஸ்னா ஓரம் கட்ட வேண்டிய வண்டி அதில் முடிஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டமாயிடும். மதுரையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் 3 நாட்களில் உணவகங்கள், டீ கடைகளை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னாடி தட்டுப்பாடு இல்லாதப்போ 10 சிலிண்டர்லாம் கொடுப்பாங்க. இப்போ 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது. அதனால தான் இப்போ கொஞ்சம் டிமாண்டாக தான் போய்க்கு இருக்குது கேஸ் இந்த நிலவரத்தினால. இப்போ வாரத்துக்கு ஒரு 5 சிலிண்டர் வருது. இப்போ 4 சிலிண்டர் வந்துருக்கு. இன்னும் அடுத்து அப்படியே கொஞ்சம் குறையும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? கடையை லீவு தான் விடணும். தேனியில் உள்ள டீ கடைகளில் வடை, போண்டா நிறுத்தப்படுவதாக கடை உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். இன்னைக்கு இருந்து வடை போடல, நாளைக்கு இருந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கிடைச்ச காஃபி டீயை காலையில ஒரு 5-6 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 5 மணி நேரம் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். மேலும் ஹோட்டல்கள்ல சைனீஸை நிப்பாட்டிட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை உணவுகளை மட்டும் தயாரித்து வழங்குறதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இதனிடையே சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம், மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ளார். வணிக எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என பிரதமர் மோடியை வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சமையல் எரிவாயு பற்றாக்குறையை சீர் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது.